கண்ணியமானவர்களே, நம்முடைய கடன் தீர்ந்து நம்முடைய வறுமை பிரச்சனை தீர்ந்து நம்மை மிக பெரும் செல்வந்தனாக மாற்றக்கூடிய வளமையாக தலைமுறை தலைமுறையாக ராஜாக்கள் செய்து வந்த ஒரு அற்புதமான அமல் ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு திக்ரானது ரொம்ப ஸ்பெஷலான திக்ர். எப்படின்னு சொன்னால், நம் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். எப்படின்னா, அரசர்கள் எவ்வளவுதான் செலவு செஞ்சாலும், அரசர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எவ்வளவுதான் தர்மம் செய்தாலும், சதக்கா செஞ்சாலும் அவர்களிடம் இருந்து குறையவே குறையாது. அதற்கான காரணம், அரசர்கள் மட்டும் தலைமுறை தலைமுறையாக செய்து வந்த ஒரு ரகசியமான அமல் தான். இந்த ஒரு அமலை நாம் மட்டும் நம்மினுடைய கையில் எடுத்தோம் அப்படின்னா நாமும் மிக பெரும் செல்வந்தனாக மாறிவிடலாம். நம்மிடமும் அல்லாஹுத்தாலா செல்வத்தில் பொருளாதாரத்தில் பரக்கத்தை அதிகமாக தந்துடுவான். நம்முடைய கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும், நம்முடைய வறுமை பிரச்சனை தீர்ந்துவிடும், நம்முடைய ரிசுக்கினுடைய தட்டுப்பாடும் தீர்ந்துடும். என்ன சொன்னால், இந்த ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியவர் ஒரு மந்திரியான ஒரு நபர், ஒரு மந்திரி போஸ்டிங்கில் மந்திரி பதவியில் இருந்த ஒரு நபர். இந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாருனா, எப்பொழுதுமே ராஜா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசர், அவர் எப்போதுமே ஒரு மணி நேரம் தினம்தோறுமே 1 மணி நேரத்தில் எந்த ஒரு மனிதர்களிடம் பக்கத்தில் அண்ட விடாமல், எந்த ஒரு மனிதர்களையுமே பக்கத்தில் வர விடாமல் ஒரு அறைக்குள் உட்கார்ந்து கொண்டு ஒரு அமலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. எப்போது தினம்தோறும் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சந்தேகம், என்ன எப்போதுமே அரசர் ஒரு நாள் மட்டும் அங்கே போய் உட்காந்துடுறாரு, 1 மணி நேரத்தில் என்ன செய்கிறாரு, உள்ள என்ன பண்ணுறாருன்னே தெரிலையே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம், என்ன செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ ஒரே ஒரு மந்திரி என்ன பண்ணிடுறாருன்னா, ராஜா என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்ப்பதற்காக ராஜா ஓதக்கூடிய அமல் செய்யக்கூடிய அந்த அறையில் போய் ஒளிந்து கொள்கிறார். அப்போது ராஜா இந்த ஒரு அமலை செய்வதை பார்த்து விடுகிறார். பார்த்த பிறகு அப்புறம் ராஜாவிடம், அங்கே இருக்கக்கூடிய அரசரிடம் கேட்குறார். நீங்கள் மாட்டிக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய அரசரிடம். அவர் பார்த்துடுறாரு, இங்கே இருக்கக்கூடிய அவரை பார்த்துடுறாரு. பார்த்த பிறகு நீங்கள் என்ன அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தினம்தோறும் அப்படின்னு கேட்கும்போது, அந்த மந்திரியிடம் மட்டும் இந்த ராஜா சொல்கிறாரு, இந்த ஒரு அமலை ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செஞ்சுருக்கிறாங்க, ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஏன் செஞ்சுருக்காங்க, இந்த ஒரு அமலை செய்வதனால என்ன பலன் கிடைச்சது அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ அவர்களுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்குறான் அதிகமாக. அந்த ஒரு அமலை என்னுடைய தலைமுறை தலைமுறையாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றோம். என்னுடைய தந்தை செய்தார், என்னுடைய தந்தைக்கு தந்தை செய்தார், இப்போ நானும் செய்கிறேன், என்னுடைய பிள்ளையும் நான் செய்ய சொல்லி கற்றுக் கொடுப்பேன். இது நம்மளுடைய செல்வத்தில் நம்மளுடைய பொருளாதாரத்தை நமக்கு பெருக்கி தரக்கூடிய ஒரு அமல், அதனால் தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரியிடம் மட்டும் சொல்லிடுறாரு. அந்த மந்திரி என்ன பண்ணிடுறாருன்னா, ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களிடம் போய் சொல்லிடுறாரு. அப்போ சொன்ன பிறகு எல்லாரும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருடைய வாழ்விலும் அல்லாஹ் தஆலா செல்வ செழிப்பை அதிகப்படுத்தி தர்றான். அந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த திக்ரை மட்டும் நாமும் செய்ய ஆரம்பிக்க தொடங்கினோம் அப்படின்னா அல்லாஹு தஆலா நம்மினுடைய வாழ்விலும் நம்மினுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் நம்முடைய ரிஸ்கில் அதிகமான பரக்கத்தை எல்லாம் நமக்கு பெற்று தருவான். ஆக கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் கடன் பிரச்சனையினால் வறுமை பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ அவர்கள் அனைவருமே இந்த ஒரு அமலை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நீக்கப்படும். உங்களுடைய வறுமை பிரச்சனைகள், உங்களுடைய ரிஸ்கினுடைய தட்டுப்பாடு எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்கி உங்களுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் அதிகமான பரக்கத்தை கொடுத்துருவான். அந்த ஒரு அமல் என்ன, அதை எப்படி செய்யணும், தினம்தோறும் ஒரு மணி நேரம் எடுத்துக்கோங்க இந்த ஒரு அமலை செய்வதற்காக வேண்டிய. அது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ஒரு நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு அமலை உங்களுடைய செல்வத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்பட வேண்டும் அப்படின்னு நீயத்து வச்சு அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இந்த ஒரு அமலை செய்யுங்க. 2 ரகாயத்து ஹாஜாத் நஃபில் தொழுதுருங்க. அதில் நீயத்து என்னவா வைக்கிறீங்கன்னா, யாரெல்லாம் என்னுடைய கடன் பிரச்சனை நீக்கு, என்னுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தா, என்னுடைய பொருளாதாரம் தீர்ந்தாலும் அந்த பொருளாதாரத்தில் ரஹ்மத்தை கொடு அப்படின்னு சொல்லி நீயத்து வச்சுட்டு இந்த ஒரு அமலை 2 ரகாயத்து ஹாஜாத் நஃபில் தொழுதுட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து முதலாவதாக சூரா ஃபாத்திஹாவை ஓதுங்க ஒரு 3 முறை. இரண்டாவதாக சூரா இஹ்லாஸ்
குல் ஹூ அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத் என்று ஓதிக்கங்க. மூன்றாவதாக சூரா காஃபிரூனை ஓதுங்க. குல்யா ஐயுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அபுது வலா அனா ஆபிதும் ஆபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அபுது லக்கும் தீனுக்கும் வலிய. நான்காவதாக சூரா ஃபலக் ஓதுங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்து மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். ஐந்தாவதாக சூரா நாஸ். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விஸு ஃபீ சுதூர் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். ஆறாவதாக மிக முக்கியமான ஒன்று, இந்த ஒரு திக்ரை 100 முறை ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபன்தஷிர் என்ற இந்த வார்த்தையை 100 முறை. இப்படி இந்த ஒரு அமலை மட்டும் தினந்தோறும் நீங்கள் வளமையாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் பரங்கத்து ஏற்படுறத நீங்களே உங்களுடைய கண்ணால் பார்ப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். ஆக கண்ணியமானவர்களே, பணத்திற்காக வேண்டி செல்வத்திற்காக வேண்டி நாம் யாரிடமும் சென்று எங்கெங்கெல்லாம் சென்று நம்ம கேட்குறோம். ஒரே ஒரு தடவை அல்லாஹ்விடத்தில் இந்த ஒரு அமலை செஞ்சு கேட்டு பாருங்கள். அடுத்து இந்த ஒரு அமலை நீங்கள் மவுத் வரை விட மாட்டீங்க. ஆக கண்ணியமானவர்களே, போன்ற பணத்தில் பரக்கத்து ஏற்படக்கூடிய வஜீஃபாக்கள், கடன், இன்னும் வறுமை பிரச்சனை நீக்கக்கூடிய வஜீஃபாக்கள், இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, இன்னும் சஹாபாக்கள் செஞ்ச ஒரு வளமையான அமல்கள், இது எல்லாத்தையுமே நீங்கள் அரபி டு தமிழில் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் எல்லா திக்ருகளையும் எல்லா வஜீஃபாக்களையும் ஆதாரத்தோடு தொகுத்து ஒரு கிதாப் ஒன்று எழுதியுள்ளோம். அந்த கிதாபினுடைய பெயர் கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள். இந்த ஒரு கிதாப் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் மேலே ஸ்க்ரீனில் நம்பர் தர்றேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. இன்னும் நல்ல படித்தவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்காக வேண்டி டிஸ்கிரிப்ஷனில் இந்த கிதாபை ஆர்டர் செய்வதற்கான வெப்சைட் URL கொடுத்துருக்கேன். அதில் சென்று நீங்கள் ஆர்டர் செய்து கொள்ளுங்கள். ஆக கண்ணியமானவர்களே, இன்னும் இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.